வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2025 30/1/2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது. நாளைக்கு டே 8 எண்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு டே 9 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓவரால் ரிவ்யூ தான். ஸோ நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில், அதாவது டிஎன்பிசியோட டெலகிராம் சேனல் அல்லது டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு, இல்லை அதுக்குரிய லிங்க்கை கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி வைஸாக பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்தால் அதுக்குரிய போஸ்டிங்கை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஓவரால் ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தோம். ஸோ எவ்வளோ விஓ எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஜேஏ எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு, இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கேன். நம்ம டெய்லி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இதிலெல்லாம் வேகன்சி வந்து கூட இருக்குது. அதனால இந்த டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதை பார்த்த வரைக்கும் நேற்று 29/1 அன்னைக்கும் இன்றைக்கி 30/1 இன்றைக்கி உள்ள வேரியேஷனை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 44 போஸ்டிங் நேற்று இருந்தது, இன்றைக்கி 43 ஆயிடுச்சு. ஸோ ஒரு போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அதேமாதிரி மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து 53 போஸ்டிங் தான் வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. பிடபிள்யூன்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 50 போஸ்டிங் தான் பேலன்ஸ் இருக்குது. 3 போஸ்டிங் வந்து இன்றைக்கி காலி ஆயிடுச்சு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19 போஸ்டிங் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் ஹைவேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 6 போஸ்டிங் எடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 21 தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 12 வேகன்சி வந்து அது அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி யாருமே வந்து எடுக்கலை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி 30ஆம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் வந்து 52 போஸ்டிங் இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த ஐடிஐ இந்த சிஓஐ எக்ஸாம் நடத்துகிறவங்க இந்த மாதிரி டைப்பிங் இன்ஸ்டியூட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இதுக்கு கீழே வரும். ஸோ இது எல்லாமே இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் இதில் வந்து 3 போஸ்டிங் நேற்று இருந்து அதே ஸ்டேட்டஸ் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேயே 2 இருக்கும். ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் விங்குன்னு இருக்கும், அதாவது வேலை வாய்ப்புக்குரியது மட்டும். ட்ரைனிங் விங்குங்கிறது அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எடுக்கிறது கூட இந்த விங்கு கீழே தான் உங்களுக்கு வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் வேகன்சி வந்து ரொம்ப கம்மி, 3-2 தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரைனிங் விங்கில் வந்து வேகன்சி கூட இருக்கனால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பேலன்ஸ் வேகன்சி பார்த்திங்கன்னா 23 தான் இருக்குது. ட்ரெஷரியில் வந்து பார்த்திங்கனாக்கா 26 போஸ்டிங்கில் இன்றைக்கி 1 எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் 25 போஸ்டிங் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 19 வேகன்சியில் 4 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 15 வேகன்சி இருக்குது. காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் எடுத்திருக்காங்க. 10 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி டேட் படி இருக்குது. ஸோ அதாவது நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. யாரும் வந்து இன்றைக்கி எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 65 நேற்று இருந்து அதே ஸ்டேட்டஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. யாரும் எடுக்கலை. பக்போர்டுங்கிறது ஒன்லி முஸ்லீம் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அந்த 32 அப்படிங்கிறது யாரும் என்ன செய்ய முடியல, யாரும் இன்றைக்கி எடுக்கலை, சூஸ் பண்ணலை. ஸோ வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இதில் வந்து 42 போஸ்டிங் இருந்தது, இன்றைக்கி 26 குறைஞ்சிருச்சு. பப்ளிக் லைப்ரரி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா பப்ளிக் லைப்ரரியில் வந்து 6 போஸ்டிங் அப்படியே இருக்குது. ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 போஸ்டிங் அப்படியே இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டில் நேற்று 54 இருந்து அதே தான் இன்றைக்கி 54 இருக்குது. இது 52 கிடையாது, இந்த 54 அப்படியே தான் இருக்குது. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 24 போஸ்டிங்கில் 8 போஸ்டிங் வந்து நேற்று வரைக்கும் 8 போஸ்டிங் தான், இன்றைக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான், இன்றைக்கும் 8 தான் இருக்குது. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல 21 போஸ்டிங்காக இருந்தது, 20 ஆகி இன்றைக்கி டேட்டுக்கு 10 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு அந்த ஜேஏ அந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நேற்று 23 இருந்தது, இன்றைக்கி 12 போஸ்டிங்காக குறைஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 12 மட்டும்தான். அதே டிபார்ட்மெண்ட்டில் பில் கலெக்டர் வந்து 45 இருந்தது, இன்றைக்கி 41 இருக்குது. ஸோ 4 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது 41 போஸ்ட்டு மட்டும்தான். லெபார்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 போஸ்ட்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. நேற்று பாருங்க 31 இருந்திருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் கூட இன்னும் என்ன செய்கிறாங்க, எடுக்க தான் செய்கிறாங்க. சேல்ஸ் உமன் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 194 போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து நேற்று இருந்த அதே 7 போஸ்டிங் தான் இன்றைக்கும் ரிமைனிங் இருக்குது, யாரும் எடுக்கலை. எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 12 போஸ்டிங் இருந்ததில் இன்றைக்கி 5 பேர் எடுத்திருக்காங்க. 7 போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது. என்சிசி நேஷ்னல் கேடட் கார்ப் அந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 11 போஸ்டிங்கில் பேலன்ஸ் வந்து இன்றைக்கி 5 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்சிசியில் கூட போஸ்டிங் வந்து அதிகமாக வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கி. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 போஸ்டிங் நேற்று இருந்ததில் 2 எடுத்திருக்காங்க, இன்றைக்கி 8 இருக்குது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் 15 இருந்ததில் 9 போஸ்டிங்காக குறைஞ்சிருச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 89 இருந்ததில் 43 போஸ்டிங் தான் பேலன்ஸ் வந்து இருக்குது.
ஸோ அடுத்து ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இன்றைக்கி 3 எடுத்திருக்காங்க, 14 போஸ்டிங் பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 5 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரே நல்லா 6 போஸ்டிங் கூட இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட்டில் 2 போஸ்டிங் மட்டும் எடுத்திருக்காங்க, 9 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு. ஸோ அது போக ரொம்ப போட்டியுள்ள துறைகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, ரெவன்யூ, அந்த ரெவன்யூங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் நேரட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃப் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் டிஸ்ட்ரிக் அதில் இருக்கா இல்லையாங்கிறது அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுங்கிறது எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செகண்டு ப்ரொமோஷனே வந்து உங்களுக்கு டைரெக்டாக குரூப் 2 லெவலுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்திருப்பாங்க. இதில் வந்து பேலன்ஸ் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, அதுவும் ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். அந்த போஸ்டிங்குமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேடரில் இருக்கக்கூடிய ஜென்ரலில் ஆர்த்தோ. ஸோ இந்த இது வந்து அதாவது இந்த கேடரில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிக்குரிய போஸ்டிங் மட்டும்தான் இது, அவங்க மட்டும்தான் இது எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிக்காக இந்த ஒரு போஸ்டிங் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த லக்கி வந்து யாருங்கிறது தெரியலை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சா கண்டிப்பாக யாரும் விட்டுறாதீங்க, தாராளமாக வந்து எடுங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி லெட்ரு வச்சு நம்மளுக்கு நியரஸ்ட்டாக வேலை வாங்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.